தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இரிடியம் மோசடி தொடர்பாக சிபிசிஐடி சோதனை நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இரிடியம் மோசடி தொடர்பாக சிபிசிஐடி சோதனை நடைபெற்று வருகின்றது. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிபிசிஐடி போலீசார் இரிடியம் மோசடி தொடர்பாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை 30 பேரை பிடித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, கரூர், திருச்சி, நெல்லை உள்ளிட்ட தமிழகத்தின் 40 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு 30 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இரிடியம் விற்பனை செய்து கோடிக்கணக்கான ரூபாய் ரிசர்வ் வங்கியில் வைத்திருப்பதாகவும் அதில் வெளியே எடுப்பதற்கு பணம் தேவை என கூறி முதலீடு செய்ய வைத்து மோசடியில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்தால் 1 கோடி ரூபாய் தருவோம் என கூறி இந்த மோசடி கும்பல் பலரிடம் பண வசூல் செய்து ஏமாற்றி இருக்கிறது. இந்த பணத்தை வசூல் செய்து ஏமாற்றம் தொடர்பாக புகாரை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பிடிப்பட்ட 30 நபர்களிடமிருந்து லட்சக்கணக்கான பணங்களை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் போலியான இரிடியங்கள், ஆவணங்கள், மணிக்கடிதங்கள், செல்போன்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்யப்பட்டு அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரிடியம் மோசடி வழக்கில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிமுக பிரமுகர் மூர்த்தி வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு அவரையும் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரிடமிருந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், பல லட்சம் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கிறிஸ்டியான்பேட்டையை சேர்ந்த ஜெயராஜ் என்பவரிடமும் அவர் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு பல்வேறு ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லையில பேச்சுமுத்து என்ற காவலர் அவரது மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரையும் போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தமிழகத்தில் 40 இடங்கள்ல சோதனை நடத்தப்பட்டு 30 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள். மடிக்கணினி, போலியான இரிடியம் போன்ற பொருட்கள், அதே போல மடிக்கணினிகள், ஆவணங்கள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் விரிவான விவரங்கள் நாளை வெளியிடப்படும் என்றும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மோசடி வழக்கில் காலை முதலே சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சேலம் ரிசர்வ் வங்கி பேரிலும் இரிடியம் காப்புறுதி செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் போல் நாடகமாடி தமிழ்நாடு முழுவதும் 40 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 30 பேரை பிடித்து விசாரணை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த சுகுமார் என்ற வீட்டிலும் திருவள்ளூர் சிபிசிஐடி போலீசார் காலையிலிருந்து திருவள்ளூர் பகுதியில் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மற்ற இடங்களிலும் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.